Hey guys, welcome back to the drop down. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா how to create a game without code அப்படினு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணிருப்பேன் பாத்தீங்களா. ஸோ அந்த வீடியோவில் வர அந்த கேம் கிட், அதாவது 3D கேம் கிட், அதை வந்துட்டு எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, ஸோ இதுக்கு ஒரு வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வாங்க நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலனா நான் வந்துட்டு இப்போ டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை போடுறேன். அண்ட் ஆல்சோ அது இப்போ கார்டு உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ அந்த வீடியோ நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ அந்த வீடியோவில் எப்படி நான் டவுன்லோட் பண்ணுறது, அது அசெட், அது ஆக்சுவலி ஒரு அசெட். ஸோ நீங்கள் அது அசெட் ஸ்டோரில் போய் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது அசெட் ஸ்டோர் இப்போ வந்துட்டு எப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நீங்கள் பேக்கேஜ் மேனேஜரில் போய்ட்டு இன்ஸ்டால் கொடுக்கணும். ஸோ இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு 2.2 GB கிட்ட டவுன்லோட் ஆகும் உங்களுக்கு. ஸோ அது டவுன்லோட் ஆகிட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் அதை வந்துட்டு இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் ஆகிறதுக்கு எப்படியுமே ஒரு 30 to 40 minutes, எனக்கு 34 minutes ஆச்சு. ஸோ ஆக்சுவலி இந்த SSD அப்படி வச்சே எனக்கு வந்து லேட் ஆச்சு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரை பொறுத்து, உங்கள் கம்ப்யூட்டர் ஸ்பீடை பொறுத்து, ஸோ உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ டைம் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் அது பார்த்துக்கோங்க. பட் கொஞ்சம் நல்ல ஒரு கம்ப்யூட்டராக இருந்துச்சுன்னா ஒரு 13 minutesலேயே உங்களுக்கு அது கரெக்ட் ஆயிரும். ஸோ கம்ப்யூட்டர் ஸ்பெசிஃபிகேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் இம்போர்ட் ஆனதுமே உங்களுக்கு அசெட் ஸ்டோரில் கேம் கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3D கேம் கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபுல் சீன் ஆக்சுவலி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பிள் சீன் ஸோ இப்படி இருக்கும். இப்போ நீங்கள் யூனிட்டியில் போய்ட்டு ஒரு நியூ சீன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. யூனிட்டி எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஸோ யூனிட்டினா என்ன அப்படின்றதுக்கு அதுக்கு நான் வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கும் வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதான் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் சேனலுக்கு வரீங்கன்னா அதை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த வீடியோவை போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ யூனிட்டினா என்ன, ஸோ எப்படி அதில் கேம் டெவலப் பண்ணுறது, ஸோ எல்லாமே நான் பேசிக்ஸ்லாம் போட்டிருப்பேன். ஸோ யூனிட்டியில் போய் ஒரு புது சீன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளோட 3D கேம் கிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோல்டருக்கு பார்த்தீங்களா, அந்த அசெட் ஸ்டோரில் நம்ம ஒன்ஸ் இம்போர்ட் பண்ணதுமே நம்மளுக்கு இங்கே 3D கேம் கிட் அது வந்துடும். ஓகே, ஸோ இப்போ ஒன்ஸ் அந்த 3D கேம் கிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துடும். அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சீன்ஸில் போயிட்டீங்கன்னா டெம்ப்ளேட் ஸ்டார்ட் அப்படிலாம் இருக்குது பாருங்கள். நீங்கள் ஸ்டார்ட்டை ரைட்டில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள். ஸோ இப்படி தான் உங்களோட கேம், அதாவது ஆக்சுவலி ஆக்சுவலி அவங்க க்ரியேட் பண்ணியிருக்க கேம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா அந்த கேமை இதை விளையாடி பாருங்கள். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாருங்கள். ஸோ கொஞ்சம் லைட்டாக FPS ட்ராப்ஸ் வரும். ஸோ நீங்கள் குவாலிட்டியை போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் கிராஃபிக்காக இருக்கும். ஸோ அவங்கவுங்க கம்ப்யூட்டருக்கு தகுந்த மாதிரியே இது இப்போ யூனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கவுங்க கம்ப்யூட்டருக்கு தகுந்த மாதிரி அது கிராஃபிக்காக அது தானாகவே உங்களுக்கு அது செட் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் அதை வேணுனாலும் நீங்கள் கிராஃபிக்கை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ நீங்கள் கிராஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஆசெட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இப்போ வந்திருக்கும். ஸோ இப்படி தான் உங்களோட கேமோட மெனு பார் இருக்க போகுது. ஸோ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அது ஒன்ஸ் நீங்கள் இந்த கேமை சும்மா விளையாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்டார்ட்டில் இங்கே இருக்கும். ஸோ ஸ்டார்ட்லேருந்து போகலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு கேம் ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் போனீங்கன்னா லெவல் 1 இருக்கும், லெவல் 2 இருக்கும். ஸோ லெவல் 1 சீன் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சீன் ஓப்பன் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது இப்படி இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம சீனோட இதுதான். ஸோ இதில் எனிமீஸ் இருக்காங்க அண்ட் நம்மளோட கேரக்டர் இருக்குது. அண்ட் ஆல்சோ இதுக்கு வந்துட்டு சில இன்ட்ராக்டபிள் அவங்க இது கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, நீங்கள் இது ஃபுல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு ஓகே இதெல்லாம் எனக்கு புரியுது, பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே கொச்சன்னு இருக்குது, எனக்கு இது எப்படி பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம இந்த வீடியோ பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் அதுக்கு தான் கேட்டிருக்கீங்க. ஸோ அதை நான் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், இங்கே நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஃபைல், எடிட், அசெட்ஸ், கேம் மாட்யூல் நார்மலாக இவ்வளோ தான் இருக்கும். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கிட் டூல்ஸ், சினிமேஷன், கம்பனண்ட், டெரைன் டூல்ஸ், ஸோ அப்படிலாம் நிறைய வந்திருக்கு. ஸோ இந்த கிட் டூல்ஸை கிளிக் பண்ணிட்டு கிரியேட் நியூ சீன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ கிரியேட் நியூ சீன் சொல்லி இப்போ நியூ சீன் நேம் கேட்குது. நம்ம நியூ சீனோட நேம் என்ன கொடுக்கலாம்னா
சும்மா டுட்டோரியல் நான் டூட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி டுட்டோரியல் கூட இது. ஸோ நீங்கள் என்ன வேணால் உங்களோட சீன் தான் அது. ஸோ உங்களோட level 1 level 2 ஸோ அந்த மாதிரி தான். இப்போ நம்ம சீன் ட்ரான்ஸ்லேஷன்லாம் உங்களுக்கு அது தெரியணும் அப்படின்னா என்னோடய பின்னாடி இருக்கிற வீடியோஸ் இருக்குது. ஸோ அதில் போய் நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இது கொடுத்துட்டு நீங்கள் க்ரியேட் அமுத்தினீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு உங்களுக்கு என்னென்ன அவங்க கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஹைராக்கியில் பார்த்தீங்கன்னா டுட் அப்படின்னு சொல்லி கேம் ப்ளே அப்படின்னு சொல்லி டெத் வால்யூமு, ஸோ கேம் யூட்டிலிட்டிஸ், கேமரா இருக்குது, ஸோ செக் பாயிண்ட்ஸு. ஸோ நீங்கள் கீழே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்துடும். ஸோ வெஜிடேஷன் பெயிண்டர், ஸோ அதெல்லாம் நான் சொல்கிறேன் ஃபியூச்சரில் என்னென்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன யூஐ ஹெல்த் கேன்வாஸு, ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கேரக்டர்ஸில் நம்மளுக்கு எல்லாரும் கொடுத்துருக்காங்க. ஸோ லெவல்ஸில் ஸ்கை பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, லைட்னிங் எல்லாம் அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்னென்னா, இப்போ நீங்கள் அந்த சீனில் பார்த்தீங்கன்னா, கேம் சீனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேரக்டர் அதாவது எலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராஸ்லாம் வச்சு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டெரைன் ப்ளஸ் ஒரு உங்களுக்கு ஒரு எலன் சொல்லிட்டு கேரக்டர் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஸ்கை பாக்ஸ். இப்போ நீங்கள் கேம் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள். ஸோ ஸ்கை பாக்ஸ் இது தூரமாக இருக்கிற மவுண்டன். ஸோ பிக்சல்ஸ் நான் கம்மி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நம்மளோட கம்ப்யூட்டர் தானாகவே அதே வந்துட்டு அது டிடெக்ட் பண்ணிட்டு நம்ம யூனிட்டி வந்துட்டு அது கரெக்டாக அது பண்ணிக்கும். ஸோ இப்போ ஒரு டெரைன் ஒன்று நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் எல்லாமே இருக்கு. ஸோ டெரைன் ப்ளஸ் ஒரு கேரக்டர் அப்படி கொடுத்துருக்காங்க. இனி என்ன பண்ணணும்னா நம்ம தான் இதை வந்துட்டு நம்மளோட லெவல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தான் பண்ணணும். ஸோ அதுக்கு எப்படி பண்ண நான் சொல்றேன் பாருங்க. ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டெரைன் அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்கு பாத்தீங்களா. அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இங்க இன்ஸ்பெக்டர்ல நீங்க போயிட்டு இதோட ஸ்கேல் கொஞ்சம் பெருசு, இந்த சைடு இப்படி கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். ஸோ இந்த டெரைனை கொஞ்சம் லைட்டா இப்படி மேலே தூக்கிக்கலாம் வேணும்னா. அண்ட் ஆல்சோ இது அப்படியே y ஆக்சிஸ்ல கொஞ்சம் அப்படியே நல்லா பெருசாக்கிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பெருசாக்கிட்டு உங்களோட இமேஜினேஷன்ல பண்றது தான். ஸோ இது நம்ம இப்போ இந்த டெரைனோட இது நம்ம கிரவுண்டை நம்ம நல்லா பெருசாக்கியாச்சு. இப்போ பெருசாக்கிட்டு இப்போ நீங்க டெரைன்ல போனீங்கன்னா எக்ஸ்போர்ட் டு ஆப்ஜெக்ட் அப்படிலாம் இருக்கு பாருங்க. ப்ரோ பில்டர், ப்ரோ பாலி ப்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. ஸோ இப்போ என்ன பண்றீங்க, 3D கேம் கிட் அந்த ஒரு ஃபோல்டருக்குள்ள நீங்க போயிட்டு ப்ரீஃபேப் சொல்லிட்டு இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த ப்ரீஃபேப் ஃபோல்டர்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணீங்கன்னா என்விரான்மெண்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதுல இங்க பாருங்க டிராப் ஷிப் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த டிராப் ஷிப் எடுத்துட்டு வந்து நான் இங்க டிராப் பண்றேன். ஸோ அதை நான் இங்க இப்படி ஓகே, இப்போ நான் அந்த டிராப் ஷிப்பை இங்க டிராப் பண்ணிட்டேன். ஸோ டிராப் ஷிப்போட எல்லாமே உங்களுக்கு தானாவே அவங்களே கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் காட்டுறேன். ஸோ இது இப்படிலாம் நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளுக்கு என்ன வேற என்ன 3D கேம் கிட்ல அதே மாதிரி போயிட்டு இல்லை நீங்க பேக்ல அப்படியே போயிட்டு என்விரான்மெண்ட்ல போனீங்கன்னா உங்களுக்கு டிராப் ஷிப் இருக்கு, ராக்ஸ் இருக்கு. ஸோ என்னென்ன ராக்ஸ்லாம் அப்படின்னு வேணும். ஒரு ஸ்மால் ராக்னா ஒரு சின்ன கல் எடுத்து நீங்க வைக்கலாம். ஸோ இப்போ இந்த ராக் ஃப்ளோட்டிங், ஸோ இப்படிலாம் வேணும்னா ஸோ எடுத்து வைக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்க ஒரு ராக்கு, இங்க ஒரு ஃப்ளோட்டிங் ராக்கு. ஸோ இங்க இப்போதைக்கு நான் இது வரைக்கும் தான் வச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இடத்த நீங்க தான் ரெடி பண்ணணும். ஸோ நான் இப்போதைக்கு சும்மா இப்போ இது மட்டும் நான் இப்படி இடத்த ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்க தான் இடத்த ரெடி பண்ணணும். ஸோ உங்களோட கிரியேட்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்க இடத்த ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்க ப்ரீஃபேப்ல வேற என்னெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, என்விரான்மெண்ட் குள்ள போனீங்கன்னா ராக், ஸ்டோன் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. ஸோ ஸ்டோன் ஒர்க்லாம் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க பாருங்க டோர், ஃப்ளோர், ஸோ இதை நீங்க எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்களா அது பண்றதுதான். ஸோ ஸ்ட்ரக்சர்ஸ்லாம்
நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே இருக்கும். ஸோ அண்ட் வெஜிடேஷன் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. ஸோ இந்த பிளான்ட்ஸ் ஸோ அதெல்லாம் நீங்க இதுல இருந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேஷன் அதே தான். ஸோ அதே மாதிரி நிறைய உங்களுக்கு இருக்கு. ஸோ வெஜிடேஷன் ஸ்மால், ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன பிளான்ஸ் இதெல்லாம். ஸோ நீங்கள் உங்களோட இடத்த நீங்கள் தான் ரெடி பண்ணணும். ஸோ வச்சுட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ வெப்பன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பிஸ்டல் இருக்கு. ஸோ அது இப்போதைக்கு எதுவும் வேணாம். சார் அதை என்னன்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நீங்கள் என்விரான்மெண்ட் இது பண்ணியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் சும்மா ப்ளே பண்ணி பாருங்க. இப்போ நான் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறேன், ப்ளே அப்படின்னு கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா உங்கள் கேமரா வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட கேமோட இதுக்குள்ள தான், ஐ மீன் உங்களோட பிளேயர் இதுதான் போகுது. உங்களுக்கு இந்த ஹார்ட் மேலே இதெல்லாம் உங்கள் லைஃப் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மவுஸ் வச்சு நீங்கள் மூவ் ஐ மீன் கேமராவை ரொட்டேட் பண்ணலாம். கிளிக் பண்ணீங்கன்னா அடிக்கலாம். அதே மாதிரி WASD அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடுவாங்க. ஜம்ப் வந்துட்டு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்களா சவுண்ட் எஃபெக்ட் வந்து ரோல்ல இருந்து. ஸோ நீங்க தான் இது இதுக்கு நீங்க அப்படியே இப்போ ஏறுற மாதிரி கூட நீங்க வைக்கலாம். நீங்க ஸ்டார்ஸ் மாதிரிலாம் நீங்க வைக்கலாம். ஸோ இப்போ ஓடுற மாதிரி வைக்கலாம். அப்புறம் ஜம்ப் பண்றது. ஸோ இது பாறை ரொம்ப ஜம்ப் செய்யணும். இங்க இன்னொரு சின்ன பாறை வச்சுட்டு ஒரு ராக் மாதிரி வச்சு நீங்க ஜம்ப் பண்ண வைக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களோட இமேஜினேஷன்ல நீங்க இதை ரெடி பண்றதுதான். ஸோ ஓகே, இப்போ நம்ம இது ஆக்சுவலி இப்படி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இப்போ சார் இடத்த நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இடத்த ரெடி பண்ணிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் எப்படி இந்த கேம் இது பண்றது அதுதான் இப்போ நம்ம இதில் பார்க்க போறோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா ப்ரீஃபேப் அந்த ஃபோல்டருக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா இன்டராக்டபிள்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ இன்டராக்டபிள்ஸ்ல என்னென்ன இருக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல், இது டோர் ஹியூஜ் அப்படின்லாம் இருக்கு. இப்போ நம்ம சும்மா நான் ஒரு டோர் ஸ்மால் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து இங்க வைக்கிறேன். இங்க வைக்கலாம். ஓகே, இங்க வைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இப்போ நான் இப்போ எழுதி சும்மா இந்த டோர் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஸோ நீங்க வந்து அதை வச்சதுமே நீங்க அதுல F கொடுக்குறேன். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணோம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இங்க ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதை நம்ம இப்படி இங்க கொண்டு வந்து வச்சிடலாம். ஸோ இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ உங்களுக்கு ப்ரெஷர் பேட் இது ஆக்சுவலி இதெல்லாம் இன்ட்ராக்டபிள்ஸ். ஸோ சொல்லிட்டு ஸோ கீன்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஸோ இந்த கீயை இப்படி நீங்க சும்மா இப்படி கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ மூவிங் பிளாட்ஃபார்ம், ஸ்விட்ச், ஸோ அந்த மாதிரி ஒன்று இருக்கு. ஸோ நீங்க என்னன்னு சொல்லிட்டு நீங்க உள்ள போய் பாருங்க. ஸோ இப்போதைக்கு நான் இது வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இது காட்டுறேன். ஸோ உங்களுக்கு இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசிட். ஸோ இதுல நீங்க போனீங்கன்னா நீங்க செத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆசிட் வந்துட்டு நீங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அவங்க அந்த மாதிரி தான் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. ஸோ செத்துருவீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம எப்படி இது இன்ட்ராக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஸோ இப்போ வந்து நம்ம பார்ட் 1 இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு. ஸோ பார்ட் 2ல வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை பை, ஸ்டே சேஃப்.